மைய கருத்து என்னன்னு சொல்லுவாங்க. முதல் வாசகம் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வந்திருக்கு. 5ஆம் அதிகாரம். அதனுடைய உண்மையான பொருள் அது சாப்பிட பிறகு காக்கும் சத்தமா நல்லா இருக்கும். Pray for others. Pray for others. Others. சரி, pray for ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா யாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க? அவங்கள யார் வந்து பாவம் செய்றாங்களோ அவங்களுக்காக ஜெபிச்சா அவங்க வழி வருவாங்க. அது மட்டும் தானா? They will change their lives. சரிதாம்மா, அவங்களுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணணும்னு இருக்கான்னு கேட்டீங்க. All those who are suffering and need our prayers. We have to pray for others. எல்லாத்துமே அப்படி இல்லையே. ஒரு நாள் நான் தப்பா புரிஞ்சுக்கலாம், மன்னிச்சிடலாம். அம்மா சொல்றேன், சொல்லுங்கண்ணா சொல்லுங்க, ஒன்றும் தப்பே இல்லை, கடவுளுடைய வார்த்தை தான். யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் மூப்பர்களை, தலைவர்கள், குருக்களை எல்லாரும் இல்லை கிளியர் அதான் சொன்னாங்க. வந்து இறை வார்த்தை காது கொடுத்து கேட்கணும். கரெக்டா அதான் எழுதிருக்கு. மூப்பர்களை கூப்பிடுங்க. மூப்பர்கள் யாரு? எங்க தாத்தா இல்லை, எங்க பாட்டா இல்லை. திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்ட குருக்களும் சரி, ஆயர்களும் சரி, திருத்தொண்டர்களும் சரி. புரியுதுங்களா? அது கிளியரா யாக்கோபு சொல்றாரு. உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் மூப்பர்களை அழைத்து, மழை வந்து நம்ம எல்லாரையும் உள்ள போக சொல்றது. மூப்பர்களை அழைத்து அவர்கள் ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் அவர்களை குணப்படுத்தும். அவர்கள் பாவம் செய்திருந்தால் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நம்ம பைபிள் படிக்கும் தோணு தியானத்தோட படிக்கணும். வீட்டில் என்ன வச்சுட்டு அது அங்கேதான் இருக்கும். ஐயோ ஓடி போயிட்டாரு, போய் இட்லி செய்யணும், செய்யலாம், கிடைக்கும். அதுக்காக அரைக்குறையா படிச்சுட்டு நம்ம கத்தோலிக்க திருச்சபைகள் மக்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். அந்த உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. யாரை கூப்பிடணும், எதுக்கு கூப்பிடணும், ஏன் கூப்பிடணுன்றது நான் சொல்லணும். உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் நீ குருக்களை கூப்பிடுவீங்க. விசுவாசம் இல்லையா? நானும் ஜெபிக்கிறேன்பா, சரி சரி, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு வார்த்தை போட்டிருக்கு, விசுவாசத்தோடு ஜெபிப்பவருடைய ஜெபம் கேட்கப்படும். நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கிறனா கேட்கப்படும். ஆனா முதல்ல கொடுத்ததுன்னா மூப்பர்களை, குருக்களை, துறவியரை. ஏன்னா அவர்களால் அழைக்கப்பட்ட இனம். நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை வந்து அழைக்காம இல்லை, நாங்க மட்டும்தான் ஜெபிக்கணும் அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லல. நீங்களும் பொது குருத்துவத்துக்காக அழைக்கப்பட்ட மக்கள், நாங்களும் சிறப்பாக அழைக்கப்பட்ட மக்கள். மக்களுடைய பலவீனங்கள் முதல் கேள்வி. பாவம்னா என்னப்பா? பாவம்னா என்ன? அப்படியா? எனக்கு தான் தெரியலப்பா. அதே யாக்கோபு எழுதிட்டு படிச்சீங்கன்னா நேற்று முதல் நாள் வாசல் அழகா சொல்லியிருப்பாங்களே. பாவம்னா என்ன? பைபிள் இருந்தா படிங்க. அதே யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17 அது நினைக்கிறேன். ஒரு வார்த்தை 16, 17 படிங்க. மழை வந்து உள்ள போயிடலாமா இல்லை முடிச்சுக்கலாமாப்பா? உள்ள போயிடலாமா? யாக்கோபு எழுதியது தான் 4ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை படிங்க. இளம் பெண்கள் பைபிள் வச்சிருக்கீங்களா? படிக்க பார்க்கலாம் சத்தமா. பாவம்னா என்ன? ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன எழுதுக்கு அது படிங்க. நன்மை செய்வ ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். பாவம்னா என்னமா? நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நான் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம். அந்த கடவுளுடைய கட்டளை ஒண்ணுமே சொல்லல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால இந்த அம்மா சொல்றது தப்புன்னு சொல்ல, அவங்க சொல்றது ஒரு கரெக்டு தான். ஆனா உண்மை என்ன? ஏன் அங்க ஒரு வயதான மூதாட்டியா நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்களை பேணி காக்கணும் நம்முடைய பொறுப்பு. மகனா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீ தெரிந்து அந்த மூதாட்டியை பார்க்கலன்னா உனக்கு பாவம். ஏன்னா வயசானவங்க அவ்வளவு நடக்க முடியல, அது என்னுடைய கடமை.
என்னை பெற்று வளர்த்து எனக்கு உணவூட்டி படிக்க வச்சு என் சமுதாயத்தில் இந்த அளவுக்கு என்னை ஒரு பெரிய ஒரு மனிதனாகவோ மகளாகவோ மாற்றிய அந்த தாய் இன்றைக்கு வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் அவங்களை பார்க்க முடியலன்னா அவங்களுடைய கடமைகளை நான் செய்ய முடியல, அது எனக்கு பாவம். ஏன்னா எனக்கு தெரியும் இது எங்க அம்மா, இது என்னோட அக்கா, இது என்னோட தம்பி. அவன் கஷ்டம் இருக்கும் பொழுது நான் உதவி செய்யலைன்னா நீ நான் பெரிய